ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரெகுலர் வீடியோ, அதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்த்துற ஸ்ட்ரீட் டாக்கோட வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நம்ம பெரியவ மணிக்கு வந்து ஊசி போடணும், ஊனி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மெயின் ரோட்டை தாண்டி இந்த சைடு கூட்டிகிட்டு வந்தாச்சு. போயிட்டு இதுதான் வந்து வெட்னரி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டோடது. இங்கே தான் வந்து ஊசி போடுறக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே அவன் வாலாட அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பிடிச்சிருக்கிற செயினாட பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதிகமாக எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு வந்ததில்லை. நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே அந்த அந்த இடத்துலையே வந்து ஃப்ளாட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அப்படியே திருப்பி கட்டி உள்ளே கொண்டுட்டு வந்து விட்ருவோம். ஏன்னா உள்ளே வந்து ஃப்ரீயாக தான் சுற்றிட்டே இருக்கான் இல்லைங்களா. அதனால் வந்து வெளியிலலாம் எங்கேயும் பெருசாக கூட்டிகிட்டு போகிறதில்ல. தனியாக செயினை கழட்டி வெளியே விட்டாலும் நாய் திருப்பி வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய நாய் ஆயிட்டா அது வெளியில் போயிடும் அப்படின்னு சொன்னாட்டி எங்களுக்கு விடுறதுக்கும் பயமாக இருந்துச்சு. உடம்பே பாருங்கள் எப்படி ஒட்டி போய் கிடக்குதுன்னு. ஊசி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதால தான். ஏன்னா உனி அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. நான் கூட அது பெரிய மருவம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது உனி அத்தனை ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்திருக்கு பாவம். அதனால தான் பையனுக்கு உடம்பே வந்து வராமல் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஊசி போடுறதுக்கு வந்து மேலே இது பண்ணாங்க. ஊசி போடுறத வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான். இப்போ நான் வேறு, எனக்கு இப்போ தான் சேனல் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வெளியிலலாம் வீடியோ எடுக்கிறதே இப்போ தான் புதுசு. அதனால் கொஞ்சம் கூச்சமாக இருந்தது மற்றவங்ககிட்ட கொடுத்து எடுக்க சொல்கிறதுக்கு. ஸோ நானே எடுக்கணும் அப்படின்றதால என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஆனால் ஊசி போட்டு முடிச்சாச்சு. அந்த வாய்க்கெல்லாம் கட்ட சொன்னாங்க துணியை. திருப்பிக்கு இது ஊசி வலிக்குதுன்னு இது கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. டக்குன்னு ஒரே செகண்ட் தான், டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சுது. ஒரு வழியாக உனிக்கு ஊசி போட்டாச்சு. அங்கே நிறைய அனிமல்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா, ஆடு வேறு டாகெல்லாம். அதனால் அது ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தான் அங்கே எங்கேன்னு புதுசாக ஸ்மெல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எடுத்தாச்சு. வீடியோ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இனி ஊசி போட்டாச்சு, திருப்பி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகணும். அங்கே அடுத்த வீடியோவில் வந்து அங்கே ஷெட்டுக்கு போனதுக்கப்புறமா பையனுக்கு நாக்கு தள்ளிருச்சு. அந்த வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா 3 மினிட்ஸ்க்குள்ளே ஷார்ட்ஸ் முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்றதால ஃபுல் வீடியோ போட்டால் வியூஸ் எதுவும் வரல. எனக்கு இன்னும் அது எப்படி போடுறதுன்னு இன்னும் தெரிஞ்சுக்கணும் நான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அங்கே மேலே ஆட்டிகிட்ருக்கான் பாருங்கள் அந்த குட்டி நாய், அவனுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட 3 நாள் கழித்து இன்னொரு டேப்லெட் போட சொன்னாங்க. ஏன்னா உனி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதால அதையும் வந்து 3 நாள் கழித்து கொடுத்துர்லாம். பார்க்கலாம், இனியாவது அவனுக்கு வெயிட்டு கூடுதான்னு. இல்லை வேறு என்ன கொடுக்கலான்னு சொல்லுங்கள் வெயிட்டு ஏறுறதுக்கு. இப்போ வந்து குட்டி பையனுக்கு நல்லா வெயிட் நல்லா சாப்பிட்டுக்கிறான். இவன் தான் இப்படி இருக்கான்.